கவித்தன்மையுடைய பேனாவும் கலைநயத்துடன் இருக்கும் ஹார்மோனியமும் ஒன்று சேர்ந்தால் சிறந்த கவிநயம் உருவாகும். அதுபோல ஒன்று சேர்ந்த கலைஞர்கள்தான் கவியரசு கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனும். இவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பது போலவே இவர்களின் பிறந்த நாளும் ஒரே நாள்ல அமைஞ்சிருக்கு. அது ஜூன் 24. இவங்களோட நட்பை பத்தி திரையுலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும். முக்கியமா MS விஸ்வநாதன் இசையமைக்கிற பாடல்களுக்கு கண்ணதாசன் ரொம்ப குறைவான நேரத்திலேயே வரிகள் எழுதி கொடுத்துருவாராம். அதற்கு உதாரணமா ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பார்ப்போம். 1979 வெளியான நினைத்தாலே இனிக்கும் படத்துக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் டியூன் கம்போஸ் பண்றாரு. அதுக்கு சுஜாதா பாடல் வரிகள் எழுதுறாரு. ஆனா 3 மணி நேரம் மேல ஆகியும் சரியான வரிகள் கிடைக்கல. அப்போதான் கண்ணதாசன் வராரு. வந்து 10 நிமிஷத்துல வரிகள் எழுதுறாரு. அதுதான் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் பாடல். இந்த பாடல் SPB வாய்ஸ்ல வெளியாகி இசையுலகில் நீங்க இடம் பிடித்த பாடலா அமைஞ்சிருக்கு.